வணக்கம். இது வசந்தம் தொலைக்காட்சியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நாம் துரையப்பா வினோத் கண்ணன், சாம்பவி பவித்திரன். விரிவான செய்திகளுக்கு முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். மேற்கு மற்றும் தென் மாகாணங்களிலும் அனுராதபுரம் அம்பாறை மாவட்டங்களிலும் 60 வயதுக்கு மேற்பட்டோருக்கு பூஸ்டர் தடுப்பூசி ஏற்றும் பணி ஆரம்பம். அத்தியாவசிய மருந்து பொருட்களுக்கும் உத்தரவாத விலை. சகல பிரதான நகரங்களுக்கும் முறையான கழிவுநீர் முகாமைத்துவ தொகுதி. சஜித் அணி எரிபொருள் பூதத்தை உருவாக்கும் நிலையில் தட்டுப்பாடு இல்லை என்கிறது பெட்ரோலிய கூட்டுத்தாபனம். மனைவியினதும் தாயினதும் முறைப்பாட்டினால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் போலீஸ் நிலையத்தில் மரணம். பனாமுறையில் பதட்டம். தாயின் DNA ஒத்துப்போனது, இறந்தவர் அங்குட லொக்கா என உறுதி. பிரிட்டனிலும் ஐரோப்பாவிலும் எரிபொருள் விலை 17% அதிகரிப்பு. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ விலச்சி ஒயாமடு பகுதியில் சேதன பசலை உற்பத்தி நிலையத்தை திடீரென பார்வையிட சென்றார். அமைச்சர் SM சந்திரசேனவின் பணிப்புரைக்கமைய காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழு அனுராதபுரம் மாவட்டத்தில் 33 சேதன பசலை உற்பத்தி நிலையங்களை நடத்தி வருகிறது. அதன் ஒரு இடமாக உள்ள ஓயாமடு பகுதியில் உள்ள சேதன பசலை உற்பத்தி நிலையத்தை ஜனாதிபதி பார்வையிட்டார். அத்தோடு ஜனாதிபதி விவசாயிகளிடமும் கருத்து பரிமாறிக்கொண்டார். அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு பூஸ்டர் தடுப்பூசி வழங்கும் பணி இன்று ஆரம்பமானது. அனுராதபுரம் மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் மேற்கு மற்றும் தென் மாகாணங்களிலும் இப்பணி ஆரம்பமாகியது. அத்துடன் கடந்த வாரத்துடன் ஒப்பிடும்போது டெங்கு மற்றும் கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக சிறுவர் நோய் வைத்திய நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். இதே நேரம் இன்றைய தினம் மேலும் 532 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக COVID-19 பரவலை தடுக்கும் தேசிய மையத்தின் தலைவர் ராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். பாடசாலைகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் பிள்ளைகள் தொடர்பாக பெற்றோரும் ஆசிரியர்களும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என ராஜாங்க அமைச்சர் மருத்துவ நிபுணர் வைத்தியர் சுதர்ஷினி பெர்னாண்டோ புல்லை தெரிவித்துள்ளார். நோய் பரவிய போதிலும் உலகின் பல நாடுகள் நாட்டை முடக்காமல் அன்றாட நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். புதிய வாழ்க்கை முறைக்கு நாம் பழகிக் கொள்ள வேண்டும். நாட்டை முடக்க வேண்டும் என்று இப்போது கூற முடியாது. நோய் பரவலை பொறுத்து முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும். அனைவருக்கும் பொறுப்புகள் உண்டு. ஒருவரை ஒருவர் திட்டிக் கொண்டும் விமர்சித்துக் கொண்டிருப்பதிலும் பார்க்க ஒருவருக்கு ஒருவர் பாதுகாப்பாக இருந்தால் இதனை இலகுவாக கட்டுப்படுத்த முடியும். ரிஜ்வே சிறுவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் கொரோனா மற்றும் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளமையினால் வளர்ந்தவர்கள் இது குறித்து கூடிய கவனம் செலுத்த வேண்டும் என மருத்துவ நிபுணர் வைத்தியர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். கடந்த வாரத்துடன் ஒப்பிடுகையில் டெங்கு மற்றும் கொரோனா நோயாளர்களின் எண்ணிக்கை ஒப்பீட்டளவில் அதிகரித்துள்ளது. இந்த இரு நோயாளிகளுக்கும் ஒரே வகையான நோய் அறிகுறிகள் காணப்படலாம். 2 நாட்களுக்கு மேல் காய்ச்சல், தலைவலி, உடல்வலி ஆகியன இந்த 2 நோய்களின் அறிகுறிகளாக இருக்கலாம். 3 நாட்களுக்கு மேல் காய்ச்சல் இருந்தால் வைத்தியசாலைக்கு சென்று இரத்த மாதிரி பரிசோதனை மேற்கொள்ளுங்கள். டெங்கு தீவிரமடைந்தால் பிள்ளைகளை காப்பாற்றுவது கடினம். இந்த இரு நோய்களும் ஆபத்தானவை. எமது சுகாதார வழிமுறைகளை தொடர்ச்சியாக பின்பற்றுவோம். இதே நேரம் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பூஸ்டர் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டதை தொடர்ந்து அவர்கள் மிக ஆர்வத்துடன் தடுப்பூசியை செலுத்துவதை அவதானிக்க முடிந்தது. நேற்றைய தினம் மேலும் 720 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டனர். இதுவரை 5,52,994 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். வீடுகளிலும் வைத்தியசாலைகளிலும் 14,220 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இன்றைய தினம் குணமடைந்த 448 பேருடன் குணமடைந்தோரின் மொத்த எண்ணிக்கை 5,25,188 ஆகும். வகையான அத்தியாவசிய ஔடதங்கள் அடங்கிய 131 டோஸ் மருந்து பொருட்களுக்கான அதியுச்ச சில்லறை விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு விலைகளில் மருந்து பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஔடத உற்பத்தி விநியோகம் ஒழுங்குபடுத்தல் ராஜாங்க அமைச்சு தெரிவித்துள்ளது.
அதியுச்ச சில்லறை விலை நிர்ணயிக்கப்பட்டு மருந்து பொருட்கள் எதனையும் குறித்த விலையிலும் பார்க்க கூடிய விலையில் விற்பனை செய்வது தடை செய்யப்பட்டுள்ளது. ஏதேனும் ஒரு இடத்தில் உத்தரவாத விலையிலும் பார்க்க கூடுதலான விலையில் மருந்து பொருட்கள் விற்பனை செய்யப்படுமானால் அது தொடர்பாக complaints@nmra.gov.lk எனும் இணையதள முகவரிக்கு அறிவிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு உத்தரவாத விலை விதிக்கப்பட்டுள்ள மருந்து பொருட்கள் சில குறிப்பிடப்பட்டுள்ளன. 625 மில்லிகிராம் அமோக்சிசிலின் $75.55 விற்பனை செய்யப்பட வேண்டும். கிளாரித்ரோமைசின் 500 மில்லிகிராம் $96.89 விற்பனை செய்யப்பட வேண்டும். 500 மில்லிகிராம் செஃபியோரக்சின் $95.05 செஃப்ரோஸ்லாக்சின் 500 மில்லிகிராம் $11.13 செஃபலைக்சின் 500 மில்லிகிராம் $19.75 விற்பனை செய்யப்பட வேண்டும். லொசாட்டன் பொட்டாசியம் 25 மில்லிகிராம் $9.62 50 மில்லிகிராம் $13.49 அட்ரோவாஸ்டட்டின் 5 மில்லிகிராம் $8.41 75 மில்லிகிராம் ஆஸ்பிரின் $3.92 மெட்ஃபோமின் 500 மில்லிகிராம் $5.17 கிளிபன் கிளாமைட் 5 மில்லிகிராம் $2.87 50 மில்லிகிராம் தைரோக்சின் $7.98 5 மில்லிகிராம் கிளிபிசைட் $10.35 500 மில்லிகிராம் பாராசிட்டமோல் $1.71 விற்பனை செய்யப்பட வேண்டும். இந்த மருந்து பொருட்களின் விலையானது 100%, 200%, 300% அதிகரித்துள்ளதாக வெளியாகும் செய்திகளில் எந்த உண்மையும் இல்லை. டாலரின் பெறுமதி அதிகரித்ததை தொடர்ந்து கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் 9% மருந்து பொருட்களின் விலை அதிகரிப்பதற்கு அனுமதி வழங்கியதாகவும் அமைச்சு தெரிவித்துள்ளது. எமது நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் ஔடதங்களை உலகம் முழுவதிலும் பயன்படுத்தும் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பெசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் பிளெக்சிகியா கூட்டு நிறுவனத்துடன் இணைந்து இலங்கையின் தனியார் கம்பெனி ஒன்றை திறந்து வைத்து உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். இங்கு மருத்துவ உபகரணங்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. பண்டாரகம பகுதியில் இது அமைந்துள்ளது. இங்கு உற்பத்தி செய்யப்படும் மருத்துவ உபகரணங்கள் உலகெங்கும் விநியோகிக்கப்படும். எதிர்காலத்தில் தொழிற்சாலையை மேலும் விரிவுபடுத்தி கூடுதலானோர் அங்கு பணிபுரிவதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தப்படும். உலகின் முன்னணி ஔடத உற்பத்தி கம்பெனி ஒன்று எமது நாட்டில் வர்த்தக முயற்சிகளை ஆரம்பிப்பது குறித்து பெருமை அடைய முடியும். அது ஒரு பலமாகும். எமது நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் மருந்து பொருட்கள் உலகம் முழுவதிலும் பயன்பாட்டுக் கொள்வது உண்மையிலேயே பெருமை அடைய வேண்டிய விடயம். அமைச்சர் கெஹலே ரம்புக்வெல்ல அங்கு உரையாற்றுகையில் அடுத்த 5 ஆண்டுகளில் எமது நாட்டுக்கு தேவையான மருந்து உபகரணங்களில் 80% உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் என தெரிவித்தார். ஒரு நாட்டின் அபிவிருத்தியை வெளிக்காட்டும் ஒரு குறிகாட்டியாக இந்த உற்பத்தியை கருத முடியும். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு எமது நாட்டிற்கு தேவையான மருந்து பொருட்களில் 80% உள்நாட்டிலே உற்பத்தி செய்ய முடியும். அதற்கு தேவையான நிதி இம்முறை வரவு செலவு திட்டத்தின் ஊடாக ஒதுக்கப்பட்டுள்ளது. இலங்கை முதலீட்டு சபைக்கு அது பாரிய பலமாகும். எமது இலக்குகளை எட்ட முடியும் என எதிர்பார்க்கிறோம். இலங்கையில் முதலீடுகளை மேற்கொள்வதற்கு தேவையான வசதிகளை வழங்க முடியும் என்பதையும் உறுதியாக கூற முடியும். அமைச்சர்கள், மக்கள் பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் இதில் பங்கு பெற்றனர். ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்திற்கு வரையறுக்கப்பட்டுள்ள கழிவுநீர் முகாமைத்துவ தொகுதியை நாட்டின் அனைத்து பிரதான நகரங்களிலும் ஏற்படுத்தப் போவதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நாட்டின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் போது சுக நலன்கள் தொடர்பான தேசிய திட்டத்தை வகுக்க முடிந்துள்ளமை பெரு வெற்றியாகும் என பிரதமர் மேலும் குறிப்பிட்டார். கண்டி நகர கழிவுநீர் முகாமைத்துவ திட்டத்தை ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போதே பிரதமர் இதனை தெரிவித்தார். அலரி மாளிகையிலிருந்து ஜூம் தொழில்நுட்பத்தினூடாக இந்த திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அண்மை காலமாக கண்டி நகரில் சுற்றாடல் மாசடைந்து வருகிறது. மகாவலி கங்கைக்கும் கழிவுநீர் விடப்படுகிறது. இது ஒரு ரகசியம் அல்ல. இதனை இனங்கண்டு முன்னெடுக்கப்படும் கழிவுநீர் முகாமைத்துவ திட்டம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கண்டியில் உள்ள கண்டி பாவியையும் பாதுகாப்பதாக அமையும். இதனூடாக கண்டியை மையமாக கொண்ட சுற்றுலா கைத்தொழில் துறைக்கும் இது பயனுள்ளதாக அமையும். மக்களின் சுகாதார நலன்களை கருத்தில் கொண்டு முன்னெடுக்கப்படும் இதுபோன்ற தேசிய வேலை திட்டங்களை முன்னெடுப்பது எதிர்கால சந்ததியினருக்கான ஒரு முதலீடாகும். கண்டி மாநகர கழிவுநீர் முகாமைத்துவ திட்டத்திற்கான நிதியுதவியை ஜெய்கா நிறுவனமே வழங்கியுள்ளது. அவர்களுக்கும் ஜப்பான் அரசாங்கத்துக்கும் எமது நன்றி உறுத்தாகட்டும். குறிப்பிட்ட ஒரு பகுதிக்கு மாத்திரம் வரையறுக்கப்பட்டிருந்த இந்த கழிவுநீர் முகாமைத்துவ திட்டம் எதிர்காலத்தின் நாட்டின் அனைத்து நகரங்களுக்கும் விஸ்தரிக்கப்படும். அன்று காந்தி மலசல கூடங்களை சுத்தம் செய்ததை ஒரு தேவகாரியமாக கருதினார். எனது வாழ்க்கையில் மலம் மற்றும் கழிவுநீரை அகற்றுவதற்கு முன்னெடுக்கப்படும் திட்டத்தில் சமூகத்தில் ஒரு இழிவான செயலாக கருதாமல் தொடர்ந்தும் சமூகத்துக்கு அதனை வழங்குவதற்கு வாய்ப்பு கிட்டியதை இட்டு நான் பெருமை அடைகிறேன்.
2030 வரை முன்னெடுக்கப்படும் சுகாதார பாதுகாப்பு தொடர்பான தேசிய திட்டம் அமைச்சர் வாசுதேவ நாணயக்காரவினால் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவிடம் கையளிக்கப்பட்டது. கண்டி நகர கழிவுநீர் முகாமைத்துவ திட்டத்தின் வாகன இயந்திரவியல் மற்றும் உதிரி பாகங்கள் தேசிய நீர் வழங்கல் வடிகாலமைப்பு சபைக்கும் கண்டி மாநகர சபைக்கும் வழங்கப்பட்டன. கண்ணொருவ கழிவுநீர் சுத்திகரிப்பு வளவில் இடம்பெற்ற வைபவத்தின் போதே இவை கையளிக்கப்பட்டன. அமைச்சர்கள், மக்கள் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். இதே நேரம் இலங்கையின் நாட்டிய கலையை சர்வதேசத்துக்கு எடுத்து சென்ற பிரபல நாட்டிய கலைஞர் தேசபந்து வஜ்ரா சித்ரசேனவுக்கு இந்திய அரசாங்கத்தின் அதிஉயர் விருதான பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டுள்ளது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ முன்னிலையில் விருதினை இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லே வழங்கி வைத்தார். அலரி மாளிகையில் குறித்த வைபவம் இடம்பெற்றது. எதிர்காலத்தில் நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படலாம் என ஐக்கிய ஒருங்கிணைந்த தொழிற்சங்க கூட்டணியின் ஏற்பாட்டாளர் ஆனந்த பாலித்த தெரிவித்துள்ளார். எனினும் எவ்விதத்திலும் எரிபொருளுக்கான தட்டுப்பாடு ஏற்பட போவதில்லை என பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் மொத்த களஞ்சிய பிரிவின் தலைவர் முகமது உவைஸ் தெரிவித்துள்ளார். களஞ்சிய தொகுதியின் தலைவர் 17ஆம் தொகுதி ஊடகங்களில் கருத்து வெளியிடும் போது 14 நாட்களுக்கு டீசல் கையிருப்பில் உள்ளதாக கூறினார். முற்றிலும் உண்மைக்கு புறம்பான செய்தி. 18 அல்லது 20 நாட்களுக்கு பெட்ரோல் இருப்பதாக மீண்டும் கூறுகிறார். பச்சை பொய். நிகாங் கலபல வெலா வீணாக குழப்பமடைய வேண்டாம். எரிபொருள் நிரப்பு நிலையங்களை முற்றுகையிட வேண்டாம். நான் பேசுகின்ற இந்த சந்தர்ப்பத்திலும் 40,000 மெட்ரிக் டன் டீசல் முத்துராஜவலவில் இறக்கப்படுகிறது. நாளை 36,000 மெட்ரிக் டன் பெட்ரோல் வரவழைக்கப்பட உள்ளது. 19ஆம் தொகுதி முதல் மீண்டும் 40,000 மெட்ரிக் டன் டீசல் இறக்குமதி செய்யப்படும். பாவனையாளர்களிடம் அன்பாக வேண்டிக் கொள்வது, நீங்கள் இவற்றை களஞ்சியப்படுத்த வேண்டிய தேவையில்லை. எம்மிடம் போதுமான அளவு எரிபொருள் கையிருப்பில் இருக்கிறது. சபுகாஸ் கந்தையிலிருந்து 5 அல்லது 10 விதமான தொகையை விநியோகித்தோம். தற்போது கொலன்னாவு முத்துராஜவல ஊடாக அந்த விநியோகம் இடம்பெறும். இதே நேரம் எரிபொருள் தொடர்பாக நாட்டில் ஏற்பட்டுள்ள நிலைமைகள் குறித்து மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவாட் கர்பால் சுயாதீன தொலைக்காட்சியில் இடம்பெற்ற நிகழ்ச்சி ஒன்றின் போது தெளிவுபடுத்தினார். நான் மிகவும் பொறுப்புடன் கூறுகிறேன், இந்நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட போவதில்லை. இந்த வருடத்துக்கு தேவையான எரிபொருளை கொண்டு வருவதற்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மத்திய வங்கி ஒரு பகுதியையும் சந்தையில் ஒரு தொகுதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. மக்கள் தற்போது அழுத்தத்தில் உள்ளனர். நாளை அல்லது நாளை மறுதினம் எரிபொருள் இல்லாது போய்விடும் என அவர்கள் எண்ணுகிறார்கள். அனைவரும் எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு சென்று எரிபொருளை நிரப்பிக் கொள்கின்றனர். அதற்கு தேவையான நடவடிக்கைகளை நாம் முன்னெடுத்துள்ளோம். அதனால் எந்தவித தட்டுப்பாடும் ஏற்படாது. அதேபோல் 50 நாட்களுக்கு தேவையான சகல விதமான எண்ணெய்களும் நாட்டில் உள்ளதாக அமைச்சர் தெளிவாக கூறுகிறார். அதனால் 50 நாட்கள் சுத்திகரிப்பு பணிகள் நிறுத்தப்பட்டாலும் தட்டுப்பாடு என்று எரிபொருளை விநியோகிக்க முடியும். சகல விதமான எரிபொருள்களுக்குமான தேவை ஏற்படும் போது கச்சா எண்ணெயை நாம் இறக்குமதி செய்வோம். தமது பேரணியில் கலந்து கொள்ள சென்ற நபர் ஒருவர் மீது போலீசார் மேற்கொண்ட தாக்குதலில் எம்பலிபிட்டி பனாமுரை போலீஸ் நிலையத்தில் அவர் உயிரிழந்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் ஹேஷா வித்தாரண குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொண்டதற்கும் இவரது மரணத்திற்கும் இடையே எந்தவித தொடர்பும் இல்லை என அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். இந்த மரணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று இடம்பெற்ற ஆர்ப்பாட்டங்கள் காரணமாக பனாமுரை நகரின் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. இதேவேளை எம்பிலிபிட்டிய நகரின் போக்குவரத்தும் தடைப்பட்டது. இதே நேரம் இறந்த நபர் தனது மனைவியையும் பிள்ளைகளையும் தாக்குவதாக கூறி இதுவரை 7 முறைப்பாடுகள் போலீஸ் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 14 வயது சிறுமியொருவரை தாக்குவதாக கூறி முறைப்பாடொன்று பனாமுரை போலீஸ் நிலையத்தில் நேற்று செய்யப்பட்டுள்ளது. தாக்குதல் தொடர்பாக சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். பின்னர் அவர் இன்று அதிகாலை போலீஸ் நிலைய சிறைக்கூடத்தில் தான் அணிந்திருந்த ஆடையை கொண்டு கழுத்தில் சுருக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இவரது மரணம் சந்தேகத்திற்கிடமானதை தெரிவித்து பனாமுரை போலீஸ் நிலையத்துக்கு முன்னால் ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றது. இதனால் கொலன்ன எம்பிலிபிட்டிய பகுதி போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. ஆர்ப்பாட்டக்காரர்கள் டயர்களை எரித்து எதிர்ப்பு தெரிவித்ததாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதே நேரம் ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது தமது பேரணியில் கலந்து கொள்ள வருகை தந்தவர்கள் மீது போலீசார் தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்துள்ளனர். இதனை பாராளுமன்றத்தில் கூற வேண்டி ஏற்பட்டது இட்டு கவலை அடைகிறேன். போலீசாரின் அடக்குமுறைக்கு மத்தியில் நேற்று இடம்பெற்ற சம்பவங்களுடன் எம்பலிபிட்டி நான் பிரதிநிதித்துவப்படுத்தும் பனாமுரை போலீஸ் பிரிவில் இளைஞர் ஒருவரை போலீசார் தாக்கி உயிரிழந்துள்ளார். இவ்வாறு ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த அடக்குமுறை எங்கு போய் நிற்கும் என்பது எமக்கு தெரியாது. போலீசாரை மிக மோசமான இடத்துக்கு இட்டுச் செல்ல ஆட்சியாளர்கள் முயற்சிக்கின்றனர். இது தொடர்பாக
தொடர்பாக உரிய விசாரணை நடத்தி நியாயத்தை பெற்றுத்தர வேண்டும். පාලනච්චයෙක් විදිහට අවබෝධ කරගන්න ඒ තරම් නරක තැනකට මේ පොලිසිය පත් කරන්න පාලක කටයුතු කරාද කියන එක අහනවා. මේ පිළිබඳව ඉතාමත් කඩිනමින් පරීක්ෂණයක් පවත්වලා සාධාරණ ඉටු කරන්න අවශ්‍ය කටයුතු කරන්න. இந்த குற்றச்சாட்டை அமைச்சர் கலாநிதி சரத் வீரசேகர முற்றாக நிராகரித்துள்ளார். අගරු කතානායකතුමනි මෙතෙන්දී විරුද්ධ පක්ෂයේ විසින් எதிர்க்கட்சி ஒரு பாரிய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. நேற்றைய ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட ஒருவரை கைது செய்து போலீசார் தாக்கி கொலை செய்துள்ளதாக கூறுகின்றனர். இது முற்றிலும் உண்மைக்கு புறம்பான செய்தி. இவரது பெயர் இந்திக்க ஜாரன். இவருக்கு 37 வயது. வெளிப்பதையாய பனாமுறையைச் சேர்ந்தவர். இவர் போதைப் பொருளுக்கு அடிமைப்பட்டவர். அவர் மனைவியையும் பிள்ளைகளையும் துன்புறுத்தி வந்துள்ளார். அது தொடர்பாக மனைவியும் பிள்ளைகளும் முறைப்பாடும் செய்துள்ளனர். 2021 ஆண்டு 11 மாதம் 12ஆம் தேதி அவருடைய மகள் இவருக்கு எதிராக முறைப்பாடு செய்துள்ளார். தன்னை தாக்கியதாக அவர் கூறியிருக்கிறார். நேற்றிரவு 10:30 அளவில் போலீசார் அவரை கைது செய்திருக்கின்றனர். போலீசாருக்கு எதிரான இந்த குற்றச்சாட்டு முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது. පොල්ලෙන් සහ අතින් පයින් ගහලා බරපතල තුවාල ඇති කරා කියලා පොලිසිය ඔහු අත්අඩංගු කොටගන්නේ ඊයේ රෑ 10 මාර්ච්. පොලිසියට විරුද්ධව කරන මේ චෝදනාව අමූලික බොරුවක් කියලා මම ඔබතුමාට මේ අවස්ථාව කියා සිටිනවා. எனினும் இந்த நபர் மதுபோதையுடன் மனைவியையும் பிள்ளைகளையும் தாக்குவதாக 2017ஆம் ஆண்டு முதல் போலீசாரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டு வந்துள்ளது. இந்த முறைப்பாட்டின்படி சட்டத்தை நிலைநிறுத்தும் போது அவர் இவ்வாறு தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இறந்தவர் பல தடவைகள் வீட்டில் தற்கொலை செய்து கொள்ள முயற்சித்திருக்கிறார். இது பற்றி அவரது மனைவி முறைப்பாடு செய்துள்ளார். எது எவ்வாறு இருந்தாலும் அப்போது கடமையில் இருந்த சார்ஜன் ஒருவரும் கான்ஸ்டபிள் ஒருவரும் கடமையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளனர். அவரை கைது செய்யும் போதோ கைது செய்ததன் பின்னரோ அவரை தாக்கியதாக எந்தவித தகவல்களும் இல்லை. நாளைய தினம் எம்பலிப்பிட்டிய வைத்தியசாலையில் மரண விசாரணை இடம்பெறும். කොට්ටාශ අපරාධ විමර්ශනාංශය විසින් තවදුරටත් පැවැත්වීමට නියමිතව තිබෙනවා. இந்தியாவில் உயிரிழந்தவர் திட்டமிட்ட குற்றச்செயல்களை புரிந்து வந்த கும்பலின் உறுப்பினரான அங்கொட லொக்காவை என அவரது தாயின் DNA பரிசோதனைகள் உறுதிப்படுத்தியுள்ளன. போலியான ஆவணங்களை தயாரித்து இந்தியாவில் இருந்து துபாய்க்கு தப்பிச் செல்வதற்காக மறைந்திருந்த போது கடந்த ஆண்டு ஜூலை 3ஆம் தேதி மதுமகி லசந்த சந்தன பெரேரா அல்லது அங்கொட லொக்கா இந்தியாவின் கோயம்புத்தூர் பகுதியில் உயிரிழந்தார். மாரடைப்பு காரணமாக உயிரிழந்த இந்த நபர் அங்கொட லொக்காவா என்பதை உறுதிப்படுத்துவதற்காக அவரது தாயின் இரத்த மாதிரிகள் இந்தியாவிற்கு அனுப்பப்பட்டன. அந்த பரிசோதனைகளின் பின்னர் இறந்தவர் அங்கொட லொக்கா என இந்திய குற்றப்புலனாய்வு திணைக்களம் உறுதிப்படுத்தியுள்ளது. இதே நேரம் ஈஸ்டர் தாக்குதலை மேற்கொண்ட ஜஹ்ரான் ஹாசிமின் மற்றொரு சீடர் காத்தான்குடி பகுதியில் கைது செய்யப்பட்டார். 37 வயதுடைய இந்த சந்தேக நபர் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் தொடர்ந்தும் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பாக எவரேனும் தகவல்களை அறிந்து வைத்திருந்தால் அவர்களிடம் அவற்றை வினவ அனுமதிக்கப் போவதாக அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். அருட்தந்தை சிறில் காமினி குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டமை தொடர்பாக பாராளுமன்றத்தில் கருத்து வெளியிடும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். ஈஸ்டர் தாக்குதலுக்கு நியாயத்தை பெற்றுத் தருவதாக கூறி அருட்தந்தை சிறில் காமினியை 2 நாட்கள் 8 மணித்தியாலங்கள் வீதம் குற்றப்புலனாய்வு பிரிவில் விசாரிக்கப்பட்டிருக்கிறார். அருட்தந்தை சிறில் காமினி குண்டுகளுடன் தேவாலயங்களில் நுழைந்தார். அருட்தந்தையர்களை நாங்கள் இழிவுபடுத்தவில்லை. உங்களுடைய காலத்தில் பாதுகாப்பு வழங்க முடியாமல் இந்த நாட்டில் உள்ள கத்தோலிக்கர்கள் மாத்திரமன்று ஏனைய சமூகத்தினம் உயிரிழந்தனர். ஹரின் பெர்னாண்டோ வீட்டுக்குள் சுருண்டு கிடந்தார். ஈஸ்டர் தாக்குதலுக்கு முன்னரே தேர்தல்களில் வெற்றி கொண்டோம். இதனை அரசியலாக்க வேண்டாம். அருட்தந்தை சிறில் காமினி எதனையும் அறிந்திருந்தால் அதனை கூறட்டும். தயவு செய்து அவரை சந்தைப்படுத்த வேண்டாம். கார்டினல் ஆண்டிகைக்கும் சேறு பூசியவர்கள் நீங்கள். கார்டினல் ஆண்டிகைக்காகவே நாமே முன்னின்றோம். அருட்தந்தையோ யாரோ எதனையும் அறிந்து வைத்திருந்தால் அதனை கூறட்டும். யுத்தம் காரணமாக புலம்பெயர்ந்து இந்தியாவில் வசிப்போர் தாங்கள் விரும்பும் போது நாட்டுக்கு வருவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். இந்த நாட்டில் ஒரு பாரிய கொடிய யுத்தம் நடைபெற்றது. இதன் காரணமாக அகதிகளாக இன்றும் கூட இந்தியாவிலே 1 லட்சத்துக்கு மேற்பட்ட தமிழ் மக்கள் அகதிகளாக இருக்கிறார்கள். ஆனால் ஒரே நாடு ஒரே சட்டம் ஐக்கிய இலங்கை என்று மார்பு தட்டி கூறுகின்ற இந்த நாட்டின் தலைவர்கள் இந்த நாட்டிலே இருந்து அகதிகளாக இந்தியாவிலே தஞ்சம் புகுந்திருக்கிற மக்களை இந்த நாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற எந்த அடிப்படை வேலைத்திட்டத்தையும் இந்த அரசாங்கம் முன்னெடுக்கவில்லை. கலையரசன் அவர்கள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இங்கிருந்து
இடம்பெயர்ந்தவர்களை மீள் குடியேற்றம் சம்பந்தமாக தன்னுடைய கருத்தை சொல்லியிருந்தார். அந்த வகையில் வருகின்ற வருடம் இன்று காலை கூட நான் சென்னையில் எங்களுடைய தூதுவரோடு கதைத்திருந்தேன். வருகின்ற வருடம் இந்தியாவில் சென்னையில் தமிழ்நாட்டில் தங்கியிருக்கின்றவர்கள் விரும்புகின்ற பொழுது அவர்கள் எங்களுடைய தூதரகத்தில் பதிந்து இங்கே வரலாம். அவர்களை வரவேற்பதற்கும் அவர்களை மீள்குடியேற்றுவதற்கும் எங்களுடைய அரசு தயாராக இருக்கின்ற எனது உறவுகள், தோழர்கள், என்னோடு கூட இருந்தவர்கள், பழகியவர்கள் காணாமல் போனதன் வலியை நான் உளமாற உணர்ந்தவன் என்ற வகையில் காணாமல் போன உறவினர்களது உணர்வுகளையும் நான் அறிவேன். காணாமல் போனோரது உறவுகள் என்னை சந்தித்து என்னிடம் வெளிப்படுத்தியுள்ள எதிர்பார்ப்புகளை மேன்மதங்கிய ஜனாதிபதி அவர்களிடம் வெளிப்படுத்தி நியாயமான கலந்துரையாடலுக்கு முன்வர வேண்டும் என சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். தொழில் வாய்ப்புகளை வழங்கும் பொருட்டு கைத்தொழில் உற்பத்தி வலயங்கள் உருவாக்கப்பட்டது என்பது வரவேற்கத்தக்க விடயம். உண்மையிலே நான் பிரதித்துவப்படுத்துகின்ற எமது மட்டக்களப்பு மாவட்டத்தில் கூட சுமார் 265 ஏக்கரிலே இலங்கையின் முதலாவது ஆடை கைத்தொழில் பூங்கா அங்கே அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டு வேலை திட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. நான் நினைக்கின்றேன் வருகின்ற வருடம் இறுதிக்குள்ளே அந்த இலங்கையின் முதலாவது ஆடை கைத்தொழில் பூங்காவினுடைய வேலை திட்டங்கள் முடிவுக்கு வருகின்ற பொழுது சுமார் 10,000க்கு மேற்பட்ட இளைஞர் யுவதிகளுக்கு அந்த வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த வரவு செலவு திட்டத்தின் ஊடாக மேலதிகமாக 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டதாக நிதியமைச்சர் அறிவித்துள்ளார். ஆனால் தற்போது சிமெந்து மற்றும் அதனுடன் தொடர்புடைய பொருட்கள் விற்கப்படும் விலைக்கும் கட்டுமான பொருட்களான கம்பி, மணல் போன்றவை விற்கப்படும் விலைக்கும் பன்முகப்பட்ட நிதி அதிகரிப்பு என்று கூற முடியாது. இது அந்த விலை அதிகரிக்க ஏற்ப நிதி ஒதுக்கீடு மட்டும்தான். இதன் மூலமாக மக்களுக்கு மேலதிக சேவைகளை கொண்டு செல்ல முடியாத நிலை காணப்படுகிறது. அரசு ஊழியர்களின் ஓய்வூதிய வயது எல்லையை 65 அதிகரித்துள்ள அரசாங்கம் இளைஞர் யுவதிகளின் அரச சேவை எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வதற்கான வேலை திட்டங்கள் எதை முன்வைக்கவில்லை. இதன் மூலம் அந்த இளைஞர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படுவது மட்டுமல்லாமல் கேள்விக்குறியாக்கப்படும். 2020 ஆண்டு ஜூன் மாதம் உலக வங்கியினுடைய கணிப்பீடுகளின்படி 2021 ஆண்டு உலக பொருளாதாரம் 5% சுருங்கும் என்று சொல்லியிருந்தது. அதற்கமைவாக உலக பொருளாதாரம் சுருங்கி இருக்கிறது. அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் 2021 6.1% சுருங்கி இருக்கிறது. ஜப்பானின் பொருளாதாரம் 6.1% சுருங்கி இருக்கிறது. கொரோனா வைரஸ் தொற்றால் சர்வதேச சுற்றுலாவில் ஏற்பட்ட வீழ்ச்சி 2020 மற்றும் 2021 $4 டிரில்லியன் குறையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது நடந்தும் இருக்கிறது. எனவே நாம் மாத்திரமல்ல, ஒரு வளர்ந்து வருகின்ற நாடு, நாம் வளர்ச்சி அடைந்த நாடுகளே என்ன செய்வது என்று தெரியாமல் திக்குமுக்காடி கொண்டிருக்கிற ஒரு சூழலிலே ஒரு இலங்கை போன்ற அபிவிருத்தி அடைந்து வரும் நாடு உண்மையாக மிகப்பெரிய ஒரு சிக்கலை சந்தித்திருக்கின்ற ஒரு சூழலில் தான் இந்த பட்ஜெட் வந்திருக்கின்றது. நாங்கள் சுற்றுலாத்துறையை இழந்திருக்கின்றோம். வருடாந்தம் $4.5 பில்லியன் இழந்திருக்கின்றோம். ஆடை ஏற்றுமதி $5 பில்லியன் இழந்திருக்கின்றோம். வெளிநாடுகளுக்கு சென்ற அந்த அந்நிய செலாவணி குறைந்து எமது வேலையாட்களை மீண்டும் நாட்டிற்குள் அனுப்புகின்ற நிலைமைகள் உருவாகி இருக்கிறது. இத்தகைய ஒரு சூழ்நிலைக்குள் இந்த வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. கல்வி, விவசாயம், மருத்துவம் போன்ற துறைகளுக்கு அதிக அளவான நிதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. எமது நீண்ட நாள் கோரிக்கையான எமது வன்னி பிரதேசத்திற்கு, அதாவது வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு மாவட்டங்களில் உள்ள பிரதேச செயலகங்களுக்கு தலா ஒரு கைத்தொழில் பேட்டையை உருவாக்க வேண்டும் என்று எமது கோரிக்கை அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. அதையிட்டு நான் குறித்த அமைச்சருக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தோடு அனைத்து கிராமப்புற பாடசாலைகளுக்கும் கட்டிடங்களுடன் கூடிய நூலக வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று இச்சந்தர்ப்பத்தில் மதிப்புக்குரிய அமைச்சரிடமும் எமது கோரிக்கையை முன்வைக்கின்றேன். அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றம் காரணமாக மக்கள் பாதிக்கப்படுவதை தடுப்பதற்கு சதோச ஊடாக சலுகை விலையில் பொருட்களை விற்பனை செய்யும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இறக்குமதி செய்யப்படும் அரிசியை ₹100 குறைந்த விலையில் வழங்கப் போவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதிலும் உள்ள சத்தோச விற்பனை நிலையங்களில் 1 கிலோ பச்சை அரிசி ₹98 நாடு ரக அரிசி 1 கிலோ ₹99 விற்பனை செய்வோம். ₹100 குறைந்த விலையில் அரிசியை தொடர்ந்து விநியோகிப்போம். அதற்கான அனுமதி கிடைத்தவுடன் இறக்குமதி செய்து விநியோகிப்போம். வெள்ளை சீனி 1 கிலோ ₹122 சிவப்பு சீனி 1 கிலோ ₹125 கூட்டுறவு மொத்த விற்பனை நிலையங்களினூடாக விற்பனை செய்வோம். பயறு போதிய அளவு கையிருப்பில் உள்ளது. தென் மாகாணத்திலும் ஏனைய பகுதிகளிலும் மேலதிக தொகை உள்ளது. உள்ளூர் உற்பத்தியாளர்களுக்கு நியாய விலையை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில்
நோக்கில் ஜனாதிபதியின் பணிப்புரைக்கு அமைய மாவட்ட அரசாங்க அதிபர்களூடாக விவசாயிகளிடமிருந்து 450 ரூபாவுக்கு பயறு கொள்வனவு செய்யப்பட்டுள்ளது. நுகர்வோருக்கு 225 ரூபாய் விலையில் பயரை நாம் வழங்குவோம். தத்தமது பகுதிகளில் அவ்வாறான பொருட்கள் இல்லாத இடத்து 1998 எனும் தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு 48 மணித்தியாலங்களுக்குள் தேவையான பொருட்களை வீட்டிற்கே கொண்டு வர முடியும். 2018 மற்றும் 2019 ஆண்டுகளில் இடம்பெற்ற யௌவன்புர நிகழ்ச்சிக்காக மதிப்பீடு செய்யப்பட்ட 350 மில்லியன் ரூபாவை விட 8 கோடி ரூபாவுக்கும் கூடுதலான நிதி செலவிடப்பட்டுள்ளதாக கோப் குழுவில் தெரிய வந்துள்ளது. 2 களஞ்சிய சாலைகளுக்கு 22 லட்சத்திற்கும் கூடுதலான பணமும், நிகழ்ச்சி நடைபெற்ற தினத்திற்கு பின்னர் டி-ஷர்ட்டுகளுக்காக 19 லட்சத்திற்கும் கூடுதலான நிதியும் செலவிடப்பட்டமை குறித்தும் கோப் குழு கவனம் செலுத்தியுள்ளது. கோப் குழு அதன் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பேராசிரியர் சரித்த ஹேர தலைமையில் கூடியது. 2018 மற்றும் 2019 ஆண்டுகளில் யௌவன்புர நிகழ்ச்சி திட்டத்திற்காக அங்கீகரிக்கப்பட்ட மதிப்பீட்டு தொகை 350 மில்லியன் ரூபாவாகும். எனினும் அதனை விட 8,05,60,914 ரூபாய் செலவிடப்பட்டதாக கோப் குழுவில் தெரிய வந்தது. பொறுப்புகளை மீறி சட்டவிரோதமாக செயற்படுகின்ற அதிகாரிகள் தொடர்பில் துரித நடவடிக்கைகளை எடுக்குமாறு இளைஞர் விவகார மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சின் செயலாளர் அனுராத விஜயகோனுக்கு கோப் குழு தலைவர் இதன் போது அறிவுரை விடுத்தார். இலங்கை இளைஞர் சேவைகள் தனியார் கம்பெனி 2017 ஆண்டு முதல் செயற்பாட்டு வேலை திட்டம் ஒன்றை தயாரிக்காமை குறித்தும் செயற்குழு கேள்வி எழுப்பியது. தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் வருடாந்த அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதில் தாமதம் காணப்படுவதாக தெரிவித்த பேராசிரியர் சரித் ஹேரத் 2015 ஆண்டு முதல் இலங்கை இளைஞர் சேவைகள் தனியார் கம்பெனி வருடாந்த அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்காமை தொடர்பிலும் கேள்வி எழுப்பினார். மாத்திரை நில்வலா இளைஞர் பூங்காவை நிர்மாணிக்க தீர்மானிக்கப்பட்ட போதிலும் அது தொடர்பாக ஆராயப்படாமை குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. எனினும் குறித்த காணி உரிமையாளர்களுக்கு நட்டகீடும் வட்டியாக 14 கோடி ரூபாவுக்கும் கூடுதலான நிதியும், ஆலோசனை கட்டணமாக 76,000க்கும் கூடுதலான பணம் செலுத்தப்பட்டமை தொடர்பிலும் ஆராயப்பட்டது. இலங்கையிலிருந்து தாளமுக்க நிலை நாளை நகரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. அடுத்த 48 மணி நேரத்திற்கு மீனவர்களும் கடற்பயணங்களை மேற்கொள்வோரும் அவதானமாக இருக்க வேண்டும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதே நேரம் மண்சரிவு அச்சுறுத்தல் காரணமாக மூடப்பட்ட பகல கடுகண்ணாவ வீதியின் ஒரு மருங்கு இன்று மீண்டும் திறக்கப்பட்டது. கொழும்பு கண்டி வீதியின் பகல கடுகண்ணாவ பகுதியின் போக்குவரத்து மண்சரிவு அச்சுறுத்தல் காரணமாக தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தது. தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் உள்ளிட்ட குறித்த நிறுவனங்கள் மேற்கொண்ட ஆய்வுகளை தொடர்ந்து ஒரு பகுதி இன்று திறக்கப்பட்டது. எனினும் இயன்றளவு மாற்றுப்பாதைகளை பயன்படுத்துமாறு வீதி அபிவிருத்தி அதிகார சபை சாரதிகளை கேட்டுள்ளது. இதே நேரம் வடக்கு, வடமத்திய, வடமேல், மேற்கு, சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் மழை பெய்யலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழையை தொடர்ந்து தற்காலிகமாக பலத்த காற்றும் இடி மின்னல் தாக்கங்களும் ஏற்படலாம் என திணைக்களம் மேலும் அறிவித்துள்ளது. ஐயப்ப விரதத்தை அனுஷ்டிப்பவர்களுக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்வு வவுனியாவில் இன்று இடம்பெற்றது. இந்துக்களால் அனுஷ்டிக்கப்படுகின்ற சபரிமலை சுவாமி ஐயப்பன் விரத பூஜை வழிபாடுகள் இன்று ஆரம்பமாகிய நிலையில் வவுனியா தாண்டிக்குளம் ஐயனார் ஆலயம் மற்றும் கூமான்குளம் நாகபூஷணி அம்மன் ஆலயத்திலும் ஐயப்ப பக்தர்களுக்கு மாலை அணிவிக்கப்பட்டது. சபரிமலை தீர்த்த யாத்திரை குழுவின் குருசாமி மணிசாமியினாலும் ஐயனார் ஆலயத்தின் கிருஷ்ணா குருசாமியினாலும் பக்தர்களுக்கு மாலை அணிவிக்கப்பட்டதோடு விசேட பூஜை வழிபாடுகளும் இடம்பெற்றன. ஐயப்ப பக்தர்கள் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி இவ்வழிபாடுகளில் கலந்து கொண்டனர். யாழ் பருத்தித்துறை கட்கோவலன் ஸ்ரீ ஆனந்த சுவாமி தேவஸ்தானத்தில் ஐயப்பனுக்கான விசேட அபிஷேக ஆராதனைகள் இடம்பெற்று ஐயப்பன் கவச மாலையும் பக்தர்களால் பாடப்பட்டது. இன்று ஆரம்பமான ஐயப்பன் சவைச விரதமும் எதிர்வரும் ஜனவரி 14 வரை இடம்பெறும். குறிப்பாக 60 நாட்களுக்கான மண்டலாபிஷேக விரதமாகவும் இது கருதப்படுகின்றது. மேலும் சில செய்திகளின் தொகுப்பு அடுத்து. உன்னிச்சை கிராம மீனவர் சங்கத்தின் நீண்டகால கோரிக்கைக்கு அமைய 5 மில்லியன் ரூபாய் செலவில் பல்தொகுதி கட்டடம் திறந்து வைக்கப்பட்டது. அத்தோடு 60,000 மீன் குஞ்சுகளும் 50,000 இறால் குஞ்சுகளும் உன்னிச்சை குளத்தில் விடப்பட்டன. உன்னிச்சை கிராம மீனவர் சங்கத்திற்கான வாழ்வாதார மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பாராளுமன்ற உறுப்பினர் சிவனேசத்துறை சந்திரகாந்தனின் முயற்சியினால் இத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அம்பாறை மாவட்டத்தின் கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனைக்கு உட்பட்ட பகுதிகளில் டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஜி சுகுணன் தலைமையில் கடற்கரை பகுதி தொடக்கம் மக்கள் ஒன்று கூடும் பகுதிகளில் உள்ள பிளாஸ்டிக் கழிவுப் பொருட்கள் அகற்றப்பட்டன.
இத்துடன் வசந்தம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்திகளை வழமை போல் நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.